இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிக் பேஷ் லீக் 2020 மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் வெர்சஸ் சிட்னி தண்டர் 22nd T20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா குயின்ஸ்லாண்டில் இருக்கிற கராரா ஓவல் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேவராக இருக்கும். அதுலேயும் மோர் ஓவர் அட்வான்டேஜ் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். இங்கே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டுக்கு வருது. ஸோ பேட்ஸ்மேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். பட் எனிவே வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சொல்கிறதா கொஞ்சம் வந்து பார்த்தாங்கன்னா இங்கே ரொம்ப ஒரு நல்ல ஸ்கோர் ரீச் பண்ணலாம். கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு 182 ஒரு 190 வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீச் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஒரு பிபிஎல் ஸ்டாட்ஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வச்சோம்னா இந்த ஒரு 2 மேட்ச்சுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 175 to ஒரு 182 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வருது. ஒரு டீசெண்டான ஒரு டோட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கே நடக்கக்குள்ள கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 193 அடிச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணி வின் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் எஸ் கண்டிப்பாகவே சேஸ் பண்ணி வின் பண்ணுவாங்க. டேனியல் ஹியூஜஸ் ஸோ அவர் மட்டுமே நின்று அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாரு. கிட்டத்தட்ட 96 ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுவார். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. பட் எனிவே அட்வான்டேஜ் இருந்தாலுமே பேட்ஸ்மேன் சைட்லேருந்து அவங்க எந்த மாதிரி பிச்சை ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான். ஸோ அவங்க எந்த ஷாட்ஸுக்கு போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அது எப்பயுமே டிசைட் ஆகும். பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் பேட்டிங்க்கு அட் த சேம் டைம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு இங்கே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஹெல்ப் இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பெரிய அளவில் டர்ன் இருக்கிற மாதிரி தெரில. எனிவே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டோட அந்த பெரிய சைடை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் டேக்கிள் பண்ணி விக்கெட் எடுக்க முடியும். ஸோ அதை நான் எப்பயுமே சொல்கிறதா ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிகிரேட் பண்ணாதீங்க. அவங்க வந்து ஸ்பின்னிங் டேக்கில் மட்டும் தான் ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. எபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுப்பாங்க. நான் இங்கேயே சொல்லிடுறேன். அதுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ் கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அட் த சேம் டைம் இமாத் வாசிம். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தி பெஸ்ட்டான ஒரு ஸ்பின்னர்ஸ். ஸோ கண்டிப்பாகவே இவங்க உங்கள் டீமில் எடுத்தாலுமே கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. நான் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா மேபி நீங்கள் வந்து டீம் நியூஸில் நான் சொல்லக்கூட கேட்டு ஒரு சில பேர் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்து மெல்போர்ன் ரெனிகேட்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஷான் மார்ஷ், ஆரன் ஃபின்ச், சாம் ஹார்ப்பர், ரைலர் ரவுசவ், ஹார்வே, முகமது நாபி, இமாத் வாசிம், வில் சதர்லாண்ட், கேன் ரிச்சர்ட்சன், பீட்டர், ஜோஷ் லாலர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ரெனிகேட்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து சிட்னி தண்டரோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். உஸ்மான் கவாஜா, அலெக்ஸ் ஹெல்ஸ், ஃபெர்குசன், ஆலிவர் டேவிஸ், சாம் பில்லிங்ஸ், பென் கட்டிங், டேனியல் சாம்ஸ், கிறிஸ் கிரீன், ஆடம் மில்னே, கிறிஸ் ட்ரிமைன், டன்வீர் சங்கா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டரோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 171, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 168. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஆரன் ஃபின்ச், ஷான் மார்ஷ், அலெக்ஸ் ஹெல்ஸ், ஃபெர்குசன், டேனியல் சாம்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் சாம் ஹார்ப்பர் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா இங்கே இன்னொரு விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ் இருக்காரு. ஸோ அவரை நீங்கள் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாகவே அவர் வந்து ஷார்ட் லீக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் அவரோட டச் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது ஒரு கேள்விக்குறி தான். போன மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்லேயும் ஆட் ஆனது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவல்லையும் இருந்தார். ஸோ பெரிய அளவில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தபிளான ஒரு பிளேயர், நல்ல டேலண்டட். ஸோ அவரை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லி தெரியணும் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சாம் பில்லிங்ஸ் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேலண்ட் உள்ள பிளேயர் அப்படின்ற. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிங் பொசிஷன் நம்பர் 5 தான். ஸோ பிபிஎல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ் விழ தான் செய்யுது. ஸோ ஏதோ ஒரு மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக விக்கெட்டே விழாமல் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்னோட ஒரு ஆப்ஷன் வந்து ஷார்ட் லீக்கு ஒரு 50-50 சொல்லுவேன். கிராண்ட் லீக்கு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸை ட்ரை பண்ணலாம். ஷார்ட் லீக்கில் ட்ரை பண்ணாலும் அது வந்து உங்களோட விருப்பம். பட் இருந்தால் ட்ரை பண்ணாலும் டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்கன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ் பிக் பண்ணல. என்னோட ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாம் ஹார்ப்பர் மட்டும்தான். அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா அலெக்ஸ் ஹெல்ஸ், ஃபெர்குசன், ஆரன் ஃபின்ச், ஷான் மார்ஷ். அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டேனியல் சாம்ஸ், முகமது நாபி. அடுத்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கிறிஸ் கிரீன், டன்வீர் சங்கா, ஜோஷ் லாலர், கேன் ரிச்சர்ட்சன். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேனியல் சாம்ஸை கேப்டனாகவும் கேலம் ஃபெர்குசனை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு டேனியல் சாம்ஸை கேப்டனாக கொடுத்த ரீசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 4 ஓவர் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் விக்கெட்ஸ் எடுப்பார். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா விக்கெட் விழுந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 விக்கெட் விழுந்தாலும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டின்றது கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்றதுனால ஸோ அவரை ப்ரொமோட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் அவரை பேக்கப் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன்.
இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீமில் வந்து என்னோட ஃபஸ்ட்டு கேப்டன் சாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்கூசன் தான். ஸோ வைஸ் கேப்டனாக தான் சாம்ஸ் வச்சிருந்தேன். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டருக்கு போனால் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே நான் வந்து டீம் ஒன்று ரொம்பவே வந்து சேஃபாக தான் ப்ரொவைட் பண்ண நினைப்பேன். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாய்ஸ் எடுத்தேன். மேபி நீங்கள் வந்து கேப்டனாக வந்து ஃபெர்கூசனையும் வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸையும் வச்சாலுமே எந்த விதமான ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுமே இருக்காது. ஆக்சுவலாக என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸும் அதுதான். நான் சேஃபாக கொடுக்கணும் அதில் அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ஸுக்கு போயிருக்கேன். அட் த சேம் டைம் அவர் 4 ஓவர் போகிறாரு. ஸோ அது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். பிரேக் த்ரூவும் கொடுப்பாரு. அதேமாதிரி வித் த பேட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹேண்டியான ரன்ஸும் அடிச்சு கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால ரெண்டாவது சாய்ஸாக நான் வந்து கேப்டன் சாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்கூசன். ஸோ ஃபெர்கூசனை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே 2 to 350 வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுறாரு. நல்ல டச்சிலையும் தெரியுறாரு. அட் த சேம் டைம் தேவையில்லாமல் அவரோட விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணல. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி ஆடிட்டு இருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்கூசன். ரொம்ப டேலண்டட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் கேலம் ஃபெர்கூசனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு அவரை வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஃபெர்கூசனை கூட வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸில் வச்சுட்டு டேனியல் சாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் வச்சு கூட இந்த டீமை நீங்கள் தாராளமாக கொண்டு போகலாம். ஸோ இப்போ அடுத்தபடியாக உங்களுக்கு டவுட் என்னவா இருக்குன்னா, அலெக்ஸ் ஹெல்ஸை கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து சூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி அலெக்ஸ் ஹெல்ஸ் டார்ச்சி ஷாட் கூட சொல்ல மாட்டேன், அலெக்ஸ் ஹெல்ஸ், காலின் முன்ரோ, ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸை நீங்கள் போடுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆர் மிஸ் டைப் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ வந்தால் அடிச்சாங்கன்னா ரன் வரும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா போன மேட்ச் எடுத்துக்கலாம். போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 பால்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 70+ ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் தான் அலெக்ஸ் ஹெல்ஸ். பட் இருந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா, நான் எப்பயுமே சொல்கிற ஒரு சின்ன வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஜசன் ராய், அலெக்ஸ் ஹெல்ஸ். ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஒரு கம்பேரிசனே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ ஜசன் ராயை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்க ட்ரை பண்ணுவார். பட் அலெக்ஸ் ஹெல்ஸ் அப்படி பண்ண மாட்டார். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 to 6 பால்ஸ் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறம் எல்லா பாலுமே அடிக்க போவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து எப்பயுமே ஜசன் ராயோட அலெக்ஸ் ஹெல்ஸை ஒரு படி மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஏன் வந்து ஜசன் ராய் கூட கம்பேர் பண்ணுறேன்னா, ஸோ இவங்க 2 பேருமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலியரான பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அலெக்ஸ் ஹெல்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை வந்து ரொம்ப வந்து ரீட் பண்ணுவார் அந்த இனிஷியலாக அந்த 4 to 5 பால்ஸில். ஸோ அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணிட்டு தான் இருப்பார். ஸோ அதனால் நீங்கள் அவரை போகிறதா இருந்தீங்கன்னா ஹிட் ஆர் மிஸ் டைப் பேட்ஸ்மேன்ஸ் அடிச்சாருன்னா கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் வரும், இல்லைனா சுத்தமாக வராது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் தான் அலெக்ஸ் ஹெல்ஸ். ஸோ வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ போடலாமா வேணாமான்றது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக டிசைட் பண்ணிங்க. நான் என்னோட ஒரு கேப்டன் சாய்ஸ், வைஸ் கேப்டன் சாய்ஸ் இவங்க 2 பேர் தான். அதுக்கு ரீசன் நான் சொன்ன மாரி சேஃப் அண்ட் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக்கு இவங்க 2 பேரும் தான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம். அண்ட் வந்து முக்கியமான இன்னொரு அடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸில் ஜோஷ் லேலர். ஸோ வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பவுலர் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஒரு அண்டர் ரேட்டட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேலண்டடான ஒரு பவுலர். நீங்கள் இன்ஃபேக்ட் இவரை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் சாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ தான் இவர் மறுபடியும் வந்திருக்காருனா கூட நிறைய பேர் பிக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ தான் இந்த மேட்ச் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்குவாட்லேயும் இருக்காரு. இதுக்கு போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னா கூட நிறைய பேர் பிக் பண்ண மாட்டாங்க. எஸ், இன்ஃபேக்ட் இதை கேட்டிங்கன்னா நிறைய பேர் கிறிஸ் கிரீன், சங்கா, கேன் ரிச்சர்ட்சன், ஸோ இப்படி தான் போவாங்க. நீங்கள் மேபி உங்களோட ஒரு கிராண்ட் லீக் டீமில் நீங்கள் ஜோஷ் லேலரை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ்க்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அட் த சேம் டைம் ஆரன் ஃபின்ச்சை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸில் வச்சு நீங்கள் கிராண்ட் லீக் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கு என்னுடைய ஒரு 2 சாய்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 1. அடுத்து டீம் 2 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் சாம் ஹார்ப்பர். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஃபெர்கூசன், உஸ்மான் கவாஜா, ஆரன் ஃபின்ச், ரைலர் ரவுசேவ். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டேனியல் சாம்ஸ், முகமது நாபி. அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஆடம் மில்னே, கிறிஸ் கிரீன், ஜோஷ் லேலர், கேன் ரிச்சர்ட்சன். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரன் ஃபின்ச்சை கேப்டனாகவும் உஸ்மான் கவாஜாவை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இவங்க 2 பேருமே சேர்த்து எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பெட்டரான டச்சில் இருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா கன்வர்ஷன் ரேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸோ ரொம்ப டீசெண்டான ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. பட் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவறிடுறாங்க. போன மேட்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே கடைசியாக விளாண்டா இவங்க 2 பேர் மேட்சுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 30+ ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து கன்வர்ஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு தவறிடுறாங்க. இது மற்ற பீபிள் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குன்றதுனால ஸோ இவங்க ஆல்ரெடி நல்ல டச்சில் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்வர்ஷன் ரேட்டு தான் இருக்குது. மேபி இந்த ஒரு வென்யூவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே இருக்குன்றது என்னோட ஒரு தனி கணிப்பு, ஒரு ப்ரிடிக்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் போட்டிருக்கேன். அட் த சேம் டைம் இவங்க 2 பேருமே நான் வந்து ஷார்ட் லீக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கிராண்ட் லீக் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம், அதாவது இவங்க 2 பேரும் சொல்ல இந்த ஒரு குறிப்பிட்ட டீமில் நான் வந்து ஷார்ட் லீக் சஜஸ்ட் பண்ண கிராண்ட் லீக் தான் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் என்னோட ஒரு பிக் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்
கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இவங்க 2 பேருக்கு இருந்தது. அதுலேயும் உஸ்மான் கவாஜாவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய அளவில் பிக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. மினிமம் வந்து 60 to 70% தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கிங் இருக்கும். அதில் வந்து எத்தனை பேர் அவர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றது தெரியாது. ஏன்னா வந்து இங்கே ஃபெர்கூசன் அண்ட் அலெக்ஸ் ஹெல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்றதுனால ஸோ அவங்க 2 பேருமே நிறைய பேர் விடாமல் இவங்களை எடுப்பாங்க. அப்படி அவங்கள விட்டுட்டு அவங்கள விடாமல் இவங்க எடுத்தால் கூட பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸில் அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேட் பண்ணி ஆகணும். ஸோ யாரையாவது விட்டு தான் ஆகணும் நல்ல பவுலரை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து தைரியமாக இங்கே அலெக்ஸ் ஹெல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நான் வந்து உஸ்மான் கவாஜாவை பிக் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் ஷான் மார்ஷை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டேன். ரைலே ரவுசிவ். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட பிபிஎல்லை பொறுத்த வரைக்குமே இந்த சீசனில் நான் வந்து ரைலே ரவுசிவை ஒரு வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பண்ணி கொடுத்தேன். அந்த ஒரு வாட்டியுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வைஸ் கேப்டன் சாய்ஸில் வச்சிருந்தேன். ரொம்ப டீசென்டான பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் ரைலே ரவுசிவ் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. மற்ற எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டார்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் விட்டுருவார். ஸோ கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஒரு பிளேயர், நிறைய லீக்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கான டீம் தான், பட் இருந்தாலும் எல்லாருமே அண்டர் ரேட்டட் பிளேஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேலண்டடான பிளேயர்ஸ். ஸோ அதில் ஆரன் ஃபின்ச், உஸ்மான் கவாஜா கூட வந்து சொல்லலாம். பட் ஆனால் ஆரன் ஃபின்ச்சை நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ரீசன்ட் ஃபார்ம் அவர் எந்த அளவுக்கு இருக்காருன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த கன்வர்ஷன் ரேட்டில் மிஸ்டேக். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரன் ஃபின்ச்சை கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ இதே டீமுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜோஷ் லேலார், ஸோ இவரை கூட இந்த டீமில் நீங்கள் வந்து கேப்டனாக வச்சு இந்த டீமை கிராண்ட் லீக் எடுத்துக்கிட்டு போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து ரிஸ்க் எடுப்போம் ப்ரோ அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக உஸ்மான் கவாஜாவை கேப்டனாகவும் ஆரன் ஃபின்ச்சை வைஸ் கேப்டனாகவும் வச்சு கூட இந்த டீமை நீங்கள் கிராண்ட் லீக்கு கொண்டு போகலாம். பட் என்னோட ஒரு சஜஷன் என்னன்னா ஜோஷ் லேலரை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டீமில் உங்கள் கிராண்ட் லீக் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவர் இப்போ தான் வராருன்றதுனால நிறைய பேர் டப்புன்னு பிக் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மேபி அவர் நல்ல ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. இன்ஃபேக்ட் ஒரு 3 to 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்தார் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மேபி பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட ஒரு பர்சனல் சஜஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதுக்கு நான் வந்து ரீசனும் சொல்லிட்டேன், 2 ரீசன் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஒரு செம டேலண்டடான போலர். ரெண்டாவது இப்போ இந்த மேட்ச் வராருன்றதுனால அவர் யாரும் பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணார்னா. ஸோ இந்த 2 ரீசனால தான் நான் வந்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பொதுவாகவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட வீடியோ பார்க்குறவங்க பெரிய அளவில் நான் வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸே போக மாட்டேன். மோர் ஓவர் ஆல்ரவுண்டர் அண்ட் பேட்ஸ்மேன் தான் போவான். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து பெரிய அளவில் பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ண முடியாது. ஏன்னா பேட்ஸ்மேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 6 ரன்ஸ் 4 ரன்ஸ் அட் த சேம் டைம் ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் வரும். அவங்க ரன் அடிக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரன் அடித்தா ஒரு பாயிண்ட் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்ரவுண்டருக்கு தான் அது பவுலரை விட. ஸோ பவுலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப்டனாக கொடுத்தா அவங்க பர்ஃபார்ம் பண்ணணும்னா மினிமம் 3 to 4 விக்கெட்ஸ் T20 அவங்க எடுத்தால் மட்டும்தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியும். ஸோ அதுதான், மற்றபடி எதுவுமே இல்லை. அதனால தான் நான் வந்து பெரிய அளவில் வந்து ஒன் டே T20 இந்த ஃபார்மேட்டில் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவுலரை கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறதுல, அதுவும் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். அப்படி நீங்கள் வந்து ஒரு பவுலர் மேலே நம்பிக்கை வச்சு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்குறீங்க, நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா அவங்க நீங்கள் வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னோட டீம் 2. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராண்ட் லீக் தான் இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஷார்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அதேமாரி கிராண்ட் லீக்கில் நான் வந்து ஒரு சில சேஞ்சஸும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 2 டீமே ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஓனா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த 2 டீம்ஸுமே ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணேன். என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, bye friends.